ஜோதி ரீதியாக ஒருத்தருடைய ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது ஜனன ஜாதகம் என்பது மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஜனன ஜாதகம், அதில் குறிப்பாக ஆயுள்காரகன் சனி பலமாக இருப்பது நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரும். ஜாதக கட்டத்தை 12ஆக பிரித்து உள்ளார்கள். 12 ஸ்தானத்திற்கும் 12 உடல் உறுப்புகளை பிரித்து கொடுத்துள்ளார்கள். பொதுவாக ஜென்ம லக்னத்தை கொண்டு ஒருத்தருடைய தலைபாகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றியும், 2ஆம் வீட்டை வைத்து உங்களுக்கு வலது கண், அடுத்து பார்த்தீங்கன்றால் முகப்பகுதி சம்பந்தப்பட்ட விஷயங்களும், 3ஆம் பாவத்தை கொண்டு கழுத்து, வலது காது சம்பந்தப்பட்ட விஷயத்தையும், 4ஆம் பாவத்தை கொண்டு இருதய சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நுரையீரல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மார்பக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போன்றவற்றையும், 5ஆம் பாவத்தை கொண்டு மேல் வயிறு ஒருத்தருடைய மனநிலை, மன சம்பந்தப்பட்ட விஷயத்தையும், 6ஆம் பாவத்தை கொண்டு கீழ் வயிறு, அடுத்து பொதுவாக பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவத்தை கொண்டு இடுப்பு பகுதி, பின்புறம் பகுதிகள், 8ஆம் பாவத்தை கொண்டு அந்தரக உறுப்பு, சிறுநீரக பகுதிகள், 9ஆம் பாவத்தை கொண்டு தொடை பகுதி, 10ஆம் பாவத்தை கொண்டு முழங்கால் பகுதியும், 11ஆம் பாவத்தை கொண்டு கால், இடது காதை பற்றியும், 12ஆம் பாவத்தை கொண்டு பாதம் மற்றும் இடது கண்ணை பற்றியும் தெள்ளத் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். ஒரு ஜாதகத்தில் எந்த ஸ்தானத்தில் பாவகிரகங்கள் அதிபலம் பெற்று இருந்தாலும், எந்த ஸ்தானாதிபதி பலம் இழக்கிறதோ அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒருத்தருக்கு உண்டாகும். பொதுவாக ஒரு ஸ்தானாதிபதி பலகீனமாக இருந்து அதுக்கு பாவகிரக தொடர்போடு இருந்தால் அந்த பாவம் தொடர்பான உடல் உபாதைகள் அந்த ஜாதகருக்கு ஏற்படும். அதுவே அந்த ஸ்தானத்தை சுபகிரகங்களான குரு போன்ற சுபகிரகங்கள் பார்வை செய்தால் நோய் நொடிகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு சிகிச்சைக்கு பிறகு சரியாகக்கூடிய அமைப்பு உண்டாகும். எந்த ஸ்தானத்தில் பாவகிரகங்கள் இருக்கிறதோ அந்த ஸ்தானம் தொடர்பான விஷயங்களில் அந்த குறிப்பிட்ட கிரகத்துடைய தசாபுத்தி நடைபெறுகின்ற பொழுது நாம் சற்று முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நேரமாக இருக்கிறது. குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட ஸ்தானத்தில் பாவகிரகம் இருந்து அந்த தசாபுத்தி நடைபெறுகின்ற சமயங்களில் அது தொடர்பான விஷயங்களில் நாம் சற்று கவனத்தோடு இருந்தால்தான் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும்.